அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம நியூ இயருக்கு ஒரு கேக்கு செய்ய போகிறோம். என்ன கேக்குன்னா வாழைப்பழம் வச்சு ஒரு கேக் செய்ய போகிறோம். இது ஏந்திர வாழைப்பழம். இப்போ தோல் எடுத்துகிட்டு பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு அப்படியே நச்சு எடுத்துடலாம். மிக்சியில் போட்டு அரைக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா அது என்ன ஆகுனா கொல கொலன்னு ஆயிரும், மையாயிரும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மச்சிட்டோம். இது கூட ஒரு 200 கிராம் சர்க்கரை போடுறோம். சர்க்கரை நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது கூட போட்டு இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிடுங்க. இது சின்ன பசங்கள்லாம் சாப்பிட போகிறாங்க. அதனால் நாங்கள் நல்லா மச்சிக்கிட்டு ஒரே ஒரு முட்டை இதே நல்லா மச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை நல்லா அடிச்சிட்டோம். இப்போ மைதா மாவை ஜலிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன போட்ட போகிறோம், ஜலிச்சிட்டோம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, அரை ஸ்பூன் ஆப்ப சோடா. இப்போ ஜலிச்சிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா நல்லா அடித்து செமையாக இந்த பழம் திட்டு திட்டாக இருந்தால் சவச்சி திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம். நல்லா அடிச்சுட்டு நான் 200 கிராம் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு டம்ளர் வெண்ணெய் இருந்தால் நீங்கள் வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே போடக்கூடாது. அதை நம்ம வெளியே வச்சிடணும். நம்ம கேக்குக்கு கிண்ட போது ஒரே பக்கமாக இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போடுமா, கொஞ்சம் கொஞ்சமாக போடு. அப்படியே நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். பொறுமையாக ஒரே பக்கமாக இப்படியே கிளறிட்டே இருப்போம். இப்போ நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம். கொஞ்சம் பால் ஊற்றுமா, ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோன்னா இந்த ஓவனில் வைக்க தட்டு வச்சுருக்கோம். இது பேப்பரு மாவு போட்டு வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், தட்டை நல்லா இது பண்ணி எண்ணெய் தடவி மாவு போட்டு வச்சு பட்ரு பேப்பர் போட்டு இதுலேயும் நம்ம என்ன போட்டிக்கோன்னா வெண்ணெய் தடவிட்டோம். இப்போ இதில் நல்லா வெண்ணெயெல்லாம் ஃபுல்லாக தடவிட்டு இந்த மைதா மாவு எடுமா இங்கெல்லாம் நல்லா தடவி இந்த பேப்பரு அப்படியே மடித்தே வச்சுருந்தானா ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் செய்து அது அப்படியே ஒட்டுது. கொஞ்சம் மைதா மாவு கொடு. இப்போ நம்ம எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டோம். இப்போ நல்லா இப்படியே தட்டி விட்டுடலாம். இப்படி தட்டி விட்டுட்டு நம்மள என்ன நட்ஸு இருக்கோ அந்த நட்ஸை போட்டுக்கலாம். நான் பாதாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது போடுறேன். இது முந்திரி, வச்சு அந்த சட்டி வச்சோமா அது பத்தலை. அந்த சட்டியை வச்சு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டோம். ஸ்டாண்டு போட்டுட்டோம். இப்போ கேக்கு எடுத்து நம்ம வைக்க போகிறோம். கேக்கு மாவு வச்சுட்டோம். இதில் போட்டதை பாதாமும் முந்திரியும் போட்டோம். அப்புறம் கருப்பு திராட்சை இருந்தால் அதையும் எடுத்து போடலாம், அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம இதை மூடி வச்சோம்னா ஒரு 30 நிமிஷம் சிம்மிலே வச்சு விட்றோம். 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹாப்பி அந்த சர்க்கரை போட்டதாகும் மேலே சூப்பராக சாஃப்டாக இருக்குது.